நம் அனைவருமே ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி செபிப்போமாக. பரலோகத்தின் தேவ ஆவியானவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை தொடுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. அநேகர் வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். உலகத்துல வாழ்றதே ஒரு ஒரு போராட்டமான வாழ்க்கையா பாக்குற அநேகர் மத்தியில ஆண்டுடைய பிள்ளைகள் சந்தோஷமா வாழ்வது வந்து ஒரு பெரிய கிருபையா நான் பாக்குறேன். ஹல்லேலூயா. எங்கெங்கயோ பாத்தீங்கன்னாக்கா அப்படியே சண்டைகள் கேட்கும், சண்டை சத்தம் கேட்கும், போர்க்களத்தின் சத்தம் கேட்கும். இவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, இங்க இப்படி வியாதியா இருக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலைச்சேரியில ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கம்பெனி பத்திக்கிட்டு எரியுது. அதை டிவியில காட்டிட்டே, இது நம்ம நியூஸ்ல காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொலைகள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிறவங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மள ரொம்ப அழகாக, சமாதானமாக, சந்தோஷமாக வழி நடத்தி கொண்டு போறது பாத்தீங்கன்னாக்கா, நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, வேணவே வேணாம், வியாதி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வர மாதிரி இருக்கும், நம்மள தொடர மாதிரி இருக்கும், இந்த வியாதி தான் வந்துட போதோ என்ற பயங்கள் இருக்கும். அந்த நேரத்துல அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். ஏசப்பா, நான் உமக்காக உழைச்சிருவேன், நான் உமக்காக செஞ்சிருவேன், நான் உமக்காக ஓடுவேன், நான் உமக்காக நிப்பேன், உமக்காக எல்லாத்தையும் செய்வேன். இந்த வார்த்தை எல்லாம் எனக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். எந்த பிஸி இதை சொல்லும் போதே ஒரு எனர்ஜி நம்மளுக்குள்ள இறங்கும். நானும் அப்படித்தான் ஃபீல் பண்ணுவேன். ஏதோ ஒரு எனர்ஜி என்னை தாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். உண்மையாவே கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அந்த பலத்தை கொடுக்குறாரு, அந்த சுகத்தை கொடுக்குறாரு, அந்த தயவை கொடுக்குறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறோம் தெரியல. இந்த நாளில கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்ம வரும்போது உண்மையாகவே ஆண்டவரே, உங்களுடைய சன்னிதானம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தருகிற சன்னிதானமா இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிற சன்னிதானமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறார். அநேகர் வந்திருப்பதற்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். வாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிற. போன வாரத்துல நான் கொர்நேலியுஸ் பத்தி பேசிக்கொண்டு இருந்தேன். 10வது அதிகாரத்துல கொர்நேலியுஸ் வந்து தெய்வ பக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனும், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவனும், எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவனா இருந்தான். அந்த வார்த்தை இந்த வாரம் ஃபுல்லாவே என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன் நம்ம கொர்நேலியு போலவே வாழக்கூடாது, கொர்நேலியு போலவே இருக்கணும். என் லைஃப்ல நான் அதை தான் நான் ட்ரை பண்ணுவேன். குடும்பத்துக்கும் சரி, பர்சனல் லைஃப்க்கும் சரி, மற்ற எல்லா காரியங்களுக்கும், எல்லாருக்குமே நான் சொல்ற காரியம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தாலே போதும். சோகம்ன்றது ஆல்வேஸ் பாத்தீங்கன்னாக்கா அது நம்ம கூட வாக்கிங் பண்ற ஷேடோ மாதிரி. ஓகேவா? நம்ம கூட நம்ம சில நேரத்துல வாக்கிங் பண்ணும்போது நம்ம ஷேடோ நம்மளுக்கு முன்னாடியே போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அந்த வெளிச்சத்தை பார்க்கும் போது, அந்த ஷேடோ அந்த நிழலை பார்க்கும் போது நம்ம நிழல் தானே நினைப்போம். அதே மாதிரிதான் சோதனைகளும், வேதனைகளும், வியாதிகளும், விக்கனங்களும் சில நேரங்களில நம்மோடு கூட நடக்கும், நம்மோடு கூட நடந்து வரும். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருனாக்கா, என்ன வேதனை வரட்டும், என்ன சோதனை வரட்டும், என்ன பேச்சு வரட்டும், என்னதான் வந்தாலும் நீங்க தான் ஏசப்பா, நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் அனைவரோடு கூட பேசவும், அனைவருக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த வாரமும் நான் அப்படியே வாசித்து கொண்டு போகும்போதே கொர்நேலியுஸை பத்தி பேசும்போது அதுக்கு நடுவுல பேதுரு என்ற ஒரு நபரும் வராரு. பேதுருவும் கொர்நேலியுடைய கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அதுக்குள்ள நான் போக ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம். 4வது வசனம், அதே அதிகாரத்துல 3வது வசனத்துல, நான் 2வது வசனம் வரைக்கும் எடுத்தேன். 3வது வசனம், பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல தேவனுடைய தூதன், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து, தேவனுடைய தூதன் தண்ணீரத்தில் மிகவும் வந்து கொர்நேலியுவை என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்த, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களுக்கும் உன் தர்மங்களுக்கும் நீ நினைப்பூட்டுதலாக உன் சந்நிதியிலே வந்து எட்டியிருப்பதாக ஆண்டவர் சொல்றாரு. இப்போது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் பேர் கொண்ட சீமோனை அழைப்பி. தயவு செய்து நல்லா கவனிங்க. இந்த அதிகாரங்கள் நம்ம எல்லாம் தனியா வாசிக்கும் போது உங்களுக்கு புரியாது. ஆனா இந்த இடத்துல சில காரியங்களை நம்ம எடுத்து பேசும்போது கண்டிப்பாக இது புரியும். அதனால வசனம் பை வேர்டா என் கூட நீங்க வாங்க. சோ யோப்பா பட்டணத்துக்கு ஒரு தூதனை அனுப்புன்றாரு ஆண்டவர். கொர்நேலியுவுக்கு சொல்றாரு, பேதுரு என்ற மேற்கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். ஒரு தெய்வ தூதர் வந்து கொர்நேலியுவுக்கு நீ எந்த இடத்துக்கு போனோம், என்ன செய்யணும், யாரை கூட்டிட்டு வரணும், அவ்வளவு டீட்டெயில்டா ஒரு தெய்வ தூதர் வந்து சொல்றாங்க.
பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த தேவதூதரை நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ரொம்ப யோசிங்க. எந்த தேவதூதர் நம்ம கூட வந்து பேசுறாங்க? தெய்வதூதர்கள் நம்மோடு கூட பேசுகிறார்களா? இதை யோசிக்கும் போது நான் எவ்வளவு அழகா யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு. ஏன்னா அவர் 100க்கு அதிபதி. கொர்நேலியு வந்து 100க்கு அதிபதி. அதனால அந்த அந்த இடத்துக்கு யோப்பா பட்டணத்துக்கு ஒரு மனுஷரை அனுப்பி பேதுரு எனப்படுகிற ஒரு ஆள் அங்க இருக்கிறாரு, அவரை கூட்டிட்டு வா என்று சொல்வார். அப்ப கொர்நேலியு என்ன பண்றாரு? 7வது வசனத்துல, தன்னுடனே பேசின தேவதூதர் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போஸ்ட் தேவ பக்தி உள்ளவனை ஒருவனை அழைப்பு. அப்பா, இங்க தாங்க the selection of the 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி யோப்பா பட்டணத்துக்கு இப்ப ஆள் அனுப்பணும். யார் அனுப்புறாரு? அங்க பாருங்க, தெய்வ பக்தி உள்ளவனை அழைக்கிறார். அவனுக்கு நிறைய போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. நம்மள அந்த ஆளை பார்ப்போம். யார அனுப்பலாம்? எப்படி இருக்கிறாங்க? இவங்களை அனுப்புனா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்குமா? அவங்களை அனுப்புனா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்குமா? நம்மளுக்கு பார்ஷியாலிட்டி பார்க்கலாமா? இவங்களுக்கு பார்ஷியாலிட்டி பார்க்கலாம். அது மாதிரி நம்ம செய்வோம். ஆனா கொர்நேலியு எடுத்த முடிவு ரொம்ப ஒரு அழகான முடிவு. தெய்வ பக்தி உள்ளவனை ஒருவனை அழைத்து, தெய்வ பக்தி உள்ளவனை, அவங்க போர் சேவைகளில் கூட அந்த ஒருவனை சேவிக்கிற போர் சேவைகள், தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவைகள் தெய்வ பக்தி உள்ளவனை அழைத்து எல்லாவற்றையும் அவங்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். நான் அப்படியே வாசிக்கும் போது தேவ தூதர் என்ன சொன்னாரோ அதை அப்படி செய்யறாரு. தேவதூதர் என்ன சொன்னாங்க? நீ யோப்பா பட்டணத்துக்கு ஒரு மனுஷனை அனுப்பு. அதே மாதிரி அவருடைய போர் சேவைகளில தெய்வ பக்தி உள்ளவர்களை அழைத்து அந்த யோப்பா பட்டணத்துக்கு அனுப்புறாரு. அவர் என்ன வேணா செஞ்சிருக்கலாம், எப்படி வேணா செஞ்சிருக்கலாம், எப்படி வேணா மாற்றி போட்டிருக்கலாம். ஆனா அந்த கீழ்ப்படிதல் தெய்வ தூதர்கள் வந்து சொன்னதை கீழ்ப்படிறாங்க பாருங்க. பிரியமானவர்களே, இங்க யோசிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பதவிக்குள்ளாக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஷார்ப்பா கவனிங்க. என்ன சொன்ன அப்படியே செய்யறாரு. யோப்பா பட்டணத்துக்கு இப்படி அனுப்பு, உன் ஆட்களை அனுப்புன்றாரு. அதே மாதிரி ஒரு ஆட்களை அனுப்ப. மறுநாளில் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில பேதுரு 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணி மேல் வீட்டில ஏறினான். அவர் மிகுந்த பசி அடைந்து சாப்பாட்டுக்கு அங்க ஒரு பெரிய கான்வர்சேஷன் வருது. அவர் மேல் வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேதுரு அந்த இடத்துல அவங்க தேடிக்கிட்டு வராங்க. அவருக்கு அவர் சாப்பாடு கேட்கிறாரு. ஆண்டவர் அதை வானத்துல இருந்து போடுறாரு. அவர் இது தீட்டு உள்ளதா இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அது ஒரு பெரிய கதை போகுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அதை நீ சாப்பிடலான்ட்டு ஆண்டவர் அதை சொல்றாரு. ஆனா 16வது வசனம், 3ஆம் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்பி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவரு தீட்டா என்னதுனால அதை சாப்பிடக்கூடாது, நான் வெஜிடேரியன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் சாப்பிட சொன்னாலும் அதை சுத்தம் செய்து தந்திருக்கிற, நீ சாப்பிட சொன்ன அது திருப்பி எங்க போயிடுச்சா? வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாம். திருப்பி வானத்துக்கு அந்த குடும்பம் திரும்பி போயிட்டது. அப்போது பேதுரு தான் கண்ட தரிசனத்தையும் தனக்குள்ளே சந்தேகப்படுகையிலே, இதை கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசப்படியில வந்து நின்றார்கள். எக்ஸாக்ட்லி இன்னைக்கு நம்மளுக்கு அந்த என்ன போடுறோம் நம்ம? ஜிபேவா? இல்ல, வாட் இஸ் தட்? கூகுள் மேப் போட்டு போறோம்ல, அது கூட சில தப்பா காட்டிடுது இல்ல. எங்கெங்கயோ போயிட்டு எந்தெந்த சந்து வழியாவோ போயிட்டு நமக்கு காட்டிடுது. தேவ தூதர்கள் சொன்ன மாதிரி அந்த யோப்பா பட்டணத்துக்கு போயிட்டு அவருடைய கான்வர்சேஷன் எல்லாம் முடிச்சுட்டு, அவர் தேவ தூத கூட பேசிட்டு, அந்த பசி எடுக்கிறதெல்லாம் பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறம் கரெக்டா அந்த கொர்நேலியுவினாலே அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று கூகுள் மேப் தோத்து விட்டது. எப்படி பாருங்க, அவ்வளவு ஷார்ப்பா. கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் வேலை செய்கிறவர். அவருக்கு தெரியும், அவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூகுள் மேப் ஒர்க் ஆகும். ஹெவன்லி மேப் தான் நான் சொல்வேன். இதெல்லாம் என்ன ஹெவன்லி மேப் ஒர்க் ஆகும். அவர் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாக்ட்லி அவர் கொண்டு போவார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை கொண்டு போவார். பேதுரு என்ன மறுபேர் கொண்டு சீமோன் அங்கே தங்கி இருக்கிறார் என்று கேள்விக்கார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே ஆவியானவர், இதோ மூன்று மனுஷர் ஒன்று தேடுகிறார்கள், நீ எழும்பு. ஆவியானவர் பாருங்க, இங்க அனுப்பிட்டாரு. ஆவியானவர் ஆட்களை அனுப்பிட்டாரு. அங்க பேதுருவோடு கூட பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்போது பேதுரு கொர்நேலியுவினாலே தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷத்துக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், வந்திருக்கிற காரியம் என்னவென்று கேட்டான். புரியுதா? இந்த இடத்துல என்ன ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் பாருங்க. அவர் வந்து சொல்றாரு, நீங்க தேடிக்கொண்டிருக்கிற மனுஷன் நான் தான். ஆண்டவர் ஒரே ஆண்டவர் எல்லாத்தையும் டீல் பண்ணுவாரு.
என்கிட்ட பேசினா உன்கிட்டயும் பேசுவார், உன்கிட்ட பேசினா அவங்க கிட்ட பேசுவார், அவங்க கிட்ட பேசினா இவங்க கிட்ட பேசுவார். ஒரே மேட்டரு ஒரே வசனத்தை எல்லாரோட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது அவங்க என்னுடைய மெசேஜை கேட்கணும், என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ ஊர்ல இருந்து வேற இடத்துக்கு எப்படியோ வந்திருக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்த உடனே ரூம்ல என்கிட்ட பேசுறாங்க, அம்மா உங்க மெசேஜை கேட்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப உண்மையாவே ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க எப்படி கொண்டு போகுது. நான் வேற எதையோ பேசிட்டு இருக்கிறேன், ஆனா அவங்களுக்கு அங்க வேலை செய்த அந்த காது ஒரு வசனம், ஒரு பரிசுத்த ஆவியானவர், ஒரு கடவுள், ஒரு தேவ தூதர்கள் பல நன்மைகளை உண்டாக்குவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம நம்பினாதான் நடக்கும். உனக்காக கர்த்தர் தெய்வ தூதர்களை அனுப்பி வேலை செய்ய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக தெய்வ தூதர்களை அனுப்புவாரு. சோ அடுத்தது பாருங்க, 22வது வசனம். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனானவராலே தெய்வாத்தனமாய் கட்டளை பெற்றார். ஆண்டவர் கொர்நேலியுக்கு சொல்லிட்டார், தெய்வ தூதர்களை அனுப்பி நீ பேதுருவை கூப்பிடு, அவன் பேசுறத நீ கேட்கணும். இது எப்படி இருக்குது? நம்ம செய்வோமா? கர்த்தர் இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே என் கூட பேசுங்க, அவ்வளவுதானே ஜெபம் பண்ணாங்க. நம்ம செய்யறோமா? ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சே ஆகணும். அல்லேலூயா. செய்யலனாக்கா நம்ம சில நேரத்துல கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். இங்க பாருங்க, அந்த நீதிமானும் அதற்கு அவர்கள் நீதிமானும் சொல்றாங்க பாருங்க. அந்த போர் சேவைகள் பேதுரு கிட்ட போய் சொல்றாங்க கொர்நேலியை பத்தி. என்ன சொல்றாங்க? அந்த 2வது வசனத்துல வாசித்தோம்ல, அதுக்கும் இதுக்கும் பயங்கர சிமிலாரிட்டி இருக்குது. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூதர்களுக்கெல்லாம் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு. இந்த பேரை நம்ம வாங்கணும்னாக்கா என்ன பண்ணணும்? லஞ்சம் கொடுக்கலாமா? என்ன பண்ணலாம்? இல்லைன்னா யார்கிட்ட போய் காலில் விழணுமா? தேவையே கிடையாது, எதுவுமே தேவையில்லை. ஆண்டவருக்கு பயந்து நடந்தாலே இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமே. நல்லவன் என்றும் சாட்சி பெற்றுமாக கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து. பேதுருவுக்கு என்ன ஒரு இன்விடேஷன் பாருங்க. யாரு பேதுரு? மீன் பிடித்துட்டு இருந்தவர். அவர் கடலோரமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அங்க அவங்க சீமோனுடைய வீட்டுல கடலோரமா வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல பாக்குறோம். அப்படியே பாத்தீங்கன்னாக்கா என்ன அழகா இருக்குது பாருங்க. இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது ஐ ஜஸ்ட் என்ஜாய். அப்படியே ரொம்ப அந்த கூட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே நான் சேர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். சோ இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவாத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களை உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாகிய சகோதரர்களே சிலரும் அவனோடு கூட போனார்கள். என்ன ஒரு வெல்கம் பாருங்க. அவர் பேதுருவும் அவங்கள வெல்கம் பண்றாரு. பேதுரு வெல்கம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவருக்கு நல்ல ஒரு வெல்கம் கிடைக்குது. 24வது வசனம். மறுநாளிலே சிசேரியா பட்டணத்தார் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவினர் முறையையும் தன்னுடைய விசேஷ சேகரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். கொர்நேலியு யாரு? 100க்கு அதிபதி. கொர்நேலியு யாரு? பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறவர், சாதாரண மனிதன், மீன் பிடிக்கிறவர். 100க்கு அதிபதி யாருக்கு காத்து கொண்டிருக்கிறாரு? போயிட்டு சேவகர்களை அனுப்பி கூட்டிட்டு வா இந்த பேதுருவை, கர்த்தர் எனக்கு சொன்னாரு, அவன் வார்த்தையை நீ கேட்கணும். பிரியமானவர்களே, இதைதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. சும்மா சாதா கிறிஸ்தவர்களா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், நான் வாசிக்கிறேன் பைபிள், நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு என்னால நீ எங்கேயோ போய் கீழே விழுவ, எங்கேயோ போய் தடிக்க கீழே தான் விழுவ. உனக்கு இந்த மாதிரி எண்ணம் எப்போ உனக்குள்ள வருதோ உன்னால பேதுருவாகவும் நிக்க முடியாது, கொர்நேலியுவாகவும் நிக்க முடியாது. சோ நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வேணும்னாக்கா முதலாவது 2 பேருக்குள்ள இருக்கிற தாழ்மையை நான் பாக்குறேன். என்ன ஒரு பியூட்டிஃபுல். கொர்நேலியுவும் ஒரு பெரிய ஆளு, பேதுருவும் ஆண்டவருடைய சீஷர். என்ன அவருக்கு அவர் மீன் பிடிக்கிறவர் கதையை விட்டுருங்கப்பா, அது அவருக்கு அவருடைய துவக்கம் அது. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சீஷரா இருக்கிறாரு இந்த இடத்துல. சோ இந்த யோப்பா பட்டணத்துல அவருக்கு ஒரு பெரிய வெல்கம் கிடைக்குது. 25வது வசனம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். யாரு? 100க்கு அதிபதி. யாருடைய பாதத்துல? மீன் பிடிக்கிறவருடைய பாதத்துல. எத்தனை பேருக்கு இந்த தாழ்மை வரும்? நம்ம பாதத்துல விழணும்னு கிடையாது. கொர்நேலியுடைய ஆதங்கம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற மதிப்பு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏறெடுத்த அந்த உபசாரங்கள்
என்ன அப்பா அவருடைய மனசுல கொர்நேலியு பாருங்க, ஒரு தேவ தூதர் பேசுனதுனால அந்த அந்த பேதுருவ அவ்வளோ ஒரு மதிப்பு பேதுருக்கு. பேதுருடைய காலில் போயிட்டு விழுறாருங்க. அவர்களுக்கு காத்திருந்தான், அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்துரும், நான் ஒரு மனுஷன் தான் என்றான். தெரியுது இல்ல? நம்ம சும்மா பேருக்கெல்லாம் போயிட்டு காலில் எல்லாம் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன், அது அப்படி இல்லை, அது அப்படி கிடையாது. இது உண்மையான ஒரு ரெவரன்ஸ், உண்மையான ஒரு ஒரு மரியாதை, உண்மையான ஒரு மதிப்பு. அவர் கொர்நேலியுவும் ஜெபிக்கிறவரு, பேதுருவும் ஆண்டவருடைய சீஷரு, அற்புதங்களை செய்தவரு. பேதுருவும் அநேக அதிசயங்களை செய்தவரு. ஆனா அந்த 100க்கு அதிபதிக்கு இருந்த ஒரு தாழ்மையான குணம் என்னன்னாக்கா, ஓடி போயிட்டு ஒரு தேவ மனுஷனை பார்க்கும் போது காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளும் போது எவ்வளோ அவருக்குள்ள எப்படி ஒரு ஒரு ஜெபிக்கிறவங்க இதுதாங்க. ஜெபிக்கிறவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட தாழ்மையை தான் கர்த்தர் கேட்கிறார். ஜெபிக்கிறவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட தன்மைகள் கண்டிப்பா இருக்கணும். நான் ஒரு பெரிய கிறிஸ்தவ இல்ல, நான் ஒரு பெரிய சர்ச்சுக்கு போறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அதெல்லாம் ஒன்னும் மதிப்பே கிடையாது, மட்டும் மரியாதை ஒண்ணும் கிடையாது. நீ எந்த அளவுக்கு ஒருத்தரை ட்ரீட் பண்ற, எப்படி இருக்கிறையா, எப்படி அந்த ஒரு ஊழியக்காரரை எப்படி அவன் கொர்நேலியு 100க்கு அதிபதி தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். அவன் செஞ்ச காரியத்தை பாராட்டணும். உடனே அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு, எல்லாம் கூடிட்டாங்க, எல்லாம் கூடி அநேகர் வந்திருக்கிறாங்க. ஒரு பேதுருவ ஒரு தேவதூதரு போய் பேசி கொர்நேலியு கிட்ட, போ ஆளை அனுப்பி கூட்டிட்டு வா, யோப்பா பட்டனுக்கு வரவை, அவர் கர்த்தர் அவரோடு கூட என்ன பேச சொல்றாரு. ஊரே காத்து நிக்குது, உறவினர்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. அங்க கண்டு அவர்களை நோக்கி, இந்த வசனம் தான் என்னை அதிகமா கலக்க வச்சுது. 28வது வசனம், அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியனோடு கலந்து அவனிடத்தில் போக்கும் வரமாயிருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி பார்த்த வசனம் பாருங்க. ஒரு யூதனுக்கு அந்நிய ஜாதி கூட நாங்க போக்கும் வருத்தமா இருக்கக்கூடாது என்ற வார்த்தை நான் படிக்கும் போது அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றோம்? எத்தனை பேர் இதை ஏத்துக்கிறோம்? எத்தனை பேருக்கு இத புரியுது? எத்தனை பேருக்கு இது எனக்கு இல்ல அவங்களுக்கு மட்டும்? போனவன சொல்றாரு பேதுரு, போனவன சொல்றாரு, நான் இந்த நான் அந்நிய ஜாதியாரோடு கூட நான் கலந்து அவனிடத்துல போக்கு வரவா இருப்பது யூதனுக்கு விலைக்கு பட்டி இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சோ எவ்வளவு பெரிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாங்க பாருங்க. நம்ம அப்படி கிடையாதுல்ல. நிறைய பேரு பரவாயில்ல இருக்கட்டும், நீ யாரா இருந்தா எப்படி இருந்தால்னா, நீ ஆண்டவர் அறிஞ்சா இருந்தன்னா அறியாம இருக்கன்னா, நம்மளாம் அப்படியே ஒன்னா சேர்ந்து ஒன்னா ஜெல்லாயிடும். ஹலோ, புரியுதா? சில நேரங்களில பிரச்சனைகளுக்கு காரணம், சில நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற வேண்டாத காரியங்களுக்கு காரணம் இந்த அந்நிய ஜாதியானவரோடு கலந்து நாம போக்கும் வரமா இருக்கும் போது அநேகர கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல உணர்த்தினார். நான் இந்த வார்த்தையை படிக்கும் போது நான் ரொம்ப அப்படியே நின்னுட்டேன். அநேக முறை படிச்சிருந்தாலும் இந்த வார்த்தைகளை படிக்கும் போது அப்படியே நான் நின்னுட்டேன். நம்ம கண்டுக்கிறதே இல்லைல்ல. எனக்கு அந்த மாதிரி மனசு வராது. ஒருவேளை நல்லா பேசிப்பேன், நல்லா அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இப்படி இருங்க அப்படி இருங்க சொல்லிப்பேன். ஆனா எனக்கு அடிக்கடி போயிட்டு போக்கும் வருத்தமாய் அவங்களோடு கூட நான் இருக்கும் போது அது அடி யாருக்கு? எனக்கு தான். அது அடி எனக்கு தான். சோ என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்? இல்ல, நீங்க நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவீங்க. இல்ல பாஸ்டர், அது அவங்கதான் பண்றாங்க, இவங்கதான் பண்றாங்க. அது யார் என்ன பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாஸ்டர் தேர்ந்தெடுத்து பேசுறாங்கன்னு கிடையாது. இது நான் இன்னைக்கு காலையில வாசிக்கும் போது எனக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் அப்படியே தெளிவா காட்டுறாரு. நேத்துல இருந்து காட்டிட்டு இருக்கிறாரு இந்த வார்த்தைகளை. இது என்னுடைய டெய்லி ரீடிங்ல. அதனால தான் நான் எந்த நோட் புக்கும் எடுத்துட்டு வரல. அதனால ரொம்ப தெளிவா நான் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கு காரணம் அப்படி ஆவியானவர் என்னோடு கூட ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? ஆண்டவரே, அறியாதவங்க கூட நான் உங்களுடைய சுவிசேஷத்தை தான் சொல்லணும், அவங்க கூட போக்கும் வருத்தமா இருக்கக்கூடாது, அவங்க கூட நான் போயிட்டு உட்காந்துக்கிட்டு என் கதையை பேசிக்கிட்டு பரவாயில்ல, என் வீட்டுக்காருக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோடு கூட இருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வெயிட் பண்ணுங்க. நான் பயமுறுத்தல.
எதுக்கு நான் பயமுறுத்தல, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி இது ஏன் வந்ததுன்ட்டு, இது எதுக்கு வந்ததுன்ட்டு ஒன்னொன்னுத்தையும் காட்டுவாரு. இந்த எச்சரிக்கை ஏன் நான் சொல்றேன்னாக்கா, கர்த்தர் யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பும் போது தெய்வ தூதரை கொர்நேலிக்கும் அனுப்புறாரு, தெய்வ தூதரை பேதுருக்கும் அனுப்புறாரு, தெய்வ தூதர்களை. 2 பேரும் தேவ தூதர்களாக நடத்தப்படுறாங்க. நான் கேட்கிறேன், நம்ம எப்படி நடத்தப்படுகிறோம்? தெய்வ தூதர்களால நடத்தப்படுகிறோமா? உங்களுக்கு வர வார்த்தைகளை நீங்க தூக்கி போட்டுட்டு சுருட்டி மூளையில வச்சுட்டு, இல்ல ஆண்டவரே நான் அடுத்த முறை பாத்துக்கிறேன், இந்த முறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்றது 100 முறைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்றது. சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது அப்படியே வாசிக்கலாம், திரும்பி வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்கும் வரவுமா இருப்பது யூதனுக்கு விலைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். பாத்தீங்களா, தேவன் அவனுக்கு காண்பித்திருக்கிறார். சில நேரங்களில உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? உங்க கூட பழகிறவங்க யாரு? உங்க உங்க கூட்டாளிங்க யாரு? நான் அடிக்கடி கேட்கிற வார்த்தை, உங்க கூட்டாளிங்க யாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடக்கிறீங்களா, இல்ல தெய்வ தூதர்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கிறோமா? யோசிக்கலாமா? சில நேரங்களில கண்டிப்பாக அப்படித்தான் பேசுவாங்க. பாஸ்டர், உங்க டைலாக்கே நான் வரேன், பாஸ்டர் அப்படித்தான் சொல்லுவாங்க, அப்படித்தான் பேசுவாங்க. ஆனா கண்டுக்காதீங்க, பரவாயில்ல. இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ஒரு அடுத்த தடவை அட்ஜஸ்ட்மெண்ட், பல முறை அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாம் ஆசீர்வாதங்களா எங்க போகுது? தள்ளிக்கிட்டே போதா? தள்ளிக்கிட்டே போதா? தள்ளிக்கிட்டே போகும். சோ வாட்ச் அவுட். நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், அதுக்காக நம்ம செபிக்கலாம். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது 29, நான் எதிர்த்து பேசாமல் வந்தேன், இப்போதும் என் காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று. என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். ரொம்ப தெளிவா இருக்கிறார் பேதுரு இல்ல, என்ன காரியத்துக்காக நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. 30வது வசனம், அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்துல நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்துல என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவர் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நீ தான தர்மங்கள் தேவ சந்நிதியிலே நினைப்பூட்டப்பட்டது. அப்படியே கொர்நேலியு சொல்றாரு பாருங்களேன். கொர்நேலியை பத்தி 3 சாட்சி இடத்தை நான் பாக்குறேன். 22வது வசனத்துல பாக்குறேன், 2வது வசனத்துல பாக்குறேன், 30வது வசனத்துல பாக்குறேன், 31வது வசனத்துல பாக்குறேன். கொர்நேலியுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவ தூதர்கள் அங்க வந்தாங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒழுங்கா கரெக்டா ஜெபம் பண்ணி போய்கொண்டே இருக்கும் போது தெய்வ தூதர்களால வழி நடத்தப்படுவோம். நோ ஆமேன் அப்படின்னா யாருமே தேவ தூதர்களால வழி நடத்தப்படல. கரெக்டா? தெய்வ தூதர்களால வழி நடத்தப்படுவோம். ஜெபிக்கும் போது ஒவ்வொரு ஜெபத்துக்கும், ஆண்டவரே நீங்க போன்னு சொன்னா நான் போறேன், நீங்க இருன்னு சொன்னா நான் இருப்பேன், நீங்க பேசுன்னு சொன்னா நான் பேசுவேன், நீங்க பேச வேணாம்னு சொன்னா நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி நமக்குள்ள வார்த்தைகள் இருக்குமானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இல்ல இல்ல இல்ல, ஜாடி கத்த முடியா ஜால்ரா போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களாகவும் இவங்களுக்கு இவங்களாகவும் நம்ம மாறி போகும்போது கஷ்டப்படுறது யாரு? யாரு? தேவ தூதர்களா? கஷ்டப்படுறது யாரு? யாருமா? ஆமா, யாருங்கள்ல அது? அவங்க அந்தந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்தாமல் போக மாட்டார். இந்த ஒரு முறைதான் பாஸ்டர். ஹலோ, உங்க டைலாக் எல்லாம் எப்படி இருக்குது? இந்த ஒரு முறைதான். எத்தனை முறை போறோம், எத்தனை முறை செய்யறோம்? அவங்க பாருங்க, அந்நிய ஜாதியோடு போக்கும் வரத்தமா இருக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு நினைப்பூட்டத்துல எடுக்கும் போது கர்த்தர் பாருங்க ஏன் கிருபை செய்ய மாட்டாரு? யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி, பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக, அவன் கடலோரத்திலே தோல் பணிகிறவனாகிய சீமோனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறான், அவன் வந்து உன்னிடத்துல பேசுவான் என்றார். தேவ கட்டளையாக எடுத்துக்கொண்டார். அத கொர்நேலியு அதை தேவ கட்டளையாக எடுத்துக்கொண்டார். தேவ தூதர்கள் வந்து சொன்னாங்க. சோ உங்க வாழ்க்கையில தேவ தூதர்கள் வந்து சொல்லும் போது எத்தனை பேர் அதை தேவ கட்டளையா பாக்குறீங்க? தேவ கட்டளை எத்தனை பேர் எடுத்துக்கொள்றீங்க? பரவாயில்ல, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, அட்ஜஸ்ட்மெண்ட். நீ கணக்கு போடாத தப்பா, நீ தப்பான ஒரு கணக்கு போடாத. கர்த்தர் உன் வாழ்க்கையில தலையிடணும்னாக்கா சில நேரங்களில தேவ தூதர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான். ஆமென்.
அதுதான் நடக்கும். அதே மாதிரி 33வது வசனம், தெய்வ கட்டளை எடுத்துக்கொண்ட பிறகு 33, அந்தபடியே நான் உடனே உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்லது காரியம், தேவனால் உமக்கு கட்டளையிட்டபடி யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்போது மிக தெய்வ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளை பேதுரு வாயிலிருந்து என்ன வரப்போகுது? பேதுருடைய வார்த்தையை நீ கேட்கணும், நீங்க எல்லாரும் கேட்கணும். அதனால கொர்நேலியு சொல்றாரு, நாங்க எல்லாரும் கூடி இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எதுக்கு கூடி இருக்கிறோம்? எதுக்கு கூடி இருக்கிறோம்? உண்மையா? அடுத்தது கேட்டுட்டு என்ன? கேட்ட பிறகு என்ன பண்ண போறோம்? தொடச்சு போட்டுருவோம். கேட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? வாழ்க்கையில எல்லாம் லேட் ஆகுறதுக்கு காரணமே தொடச்சு போட்ட வார்த்தைகள், தூக்கி போட்ட வார்த்தைகள், மறந்து விட்ட வார்த்தைகள், மறக்க பண்ண வார்த்தைகள். அதெல்லாம் மறந்துடலாம். இப்ப என்ன? அன்னைக்கு சொன்னாங்க, இப்போ ஞாபகம் இல்ல. இப்போ கர்த்தர் என்கிட்ட வேற மாதிரி பேசிட்டாரு. ஹலோ ஹலோ, உங்க மனசுல இருக்கிறதான் பேசுறேன் நான். இப்போ அன்னைக்கு பேசினாங்க பாஸ்டர், அன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கிடையாது. அது நான் மாத்திக்கினேன், நான் எல்லாத்தையும் மாத்தி வச்சுக்கினேன். அதனால இன்னைக்கு நான் அது பிரகாரம் நான் போக மாட்டேன். ஹலோ, நல்லா கேளுங்க. அவர் ஒரே தேவதூதனை பேச வச்சாரு. அந்த ஒரு தேவதூதன் பிரகாரமாக அவர் போக வச்சாரு. அந்த ஒரு தேவதூதனு வேலை செய்யறாரு. அந்த இங்க ஒரு தேவதூதர், அங்க ஒரு தேவதூதர். இந்த தேவதூதர்களுக்கு மத்தியில இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. ஒரு கூட்டத்தையே அரேஞ்ச் பண்றாங்க. தெய்வ கட்டளைக்கே கீழ்ப்படுறாங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் கர்த்தர் கேட்கிறாரே ஒழிய, இப்ப பரவாயில்ல, இப்பத்துக்கு பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு என்ன வயசாச்சு இவ்வளவு சீக்கிரம் பக்தின்னு உக்காந்துக்கிறதுக்கு? ஹலோ ஹலோ, இவ்வளவு சீக்கிரம் பக்தியா? இந்த பக்தி எல்லாம் பரவாயில்ல. பரவாயில்ல, என்ன இப்போ? அவங்க அத்தை தானே, அவங்க மாமா தானே, அவங்க யாரு? சித்தி தானே, அவங்க பெரியம்மா தானே, பெரியப்பா தானே, பரவாயில்ல, இருக்கட்டும், அவங்க எல்லாம் இருக்கட்டும். அந்நிய ஜாதியாரோடு திரும்ப போக்கும் வருத்தமா இருக்கக்கூடாது. எல்லாரும் கூடுறாங்க, ஆண்டவருடைய தேவ கட்டளை எடுத்துக்கிறாங்க. அந்த பேதுரு வாயிலிருந்து என்ன வருதோ அதை கேளுங்க. பாஸ்டர், நான் தான் பேதுரு, என்னத்துக்கு எனக்கு ஒரு பேதுரு? எப்படி நம்ம ஆட்கள்லாம் எப்படிங்க? அப்படிதானே நம்ம ஆட்கள்லாம் எப்படி சொல்லுவோம்? எங்க வீட்டுல ஒரு பேதுரு இருக்கிறாரு, அவரு போதும். அந்த பேதுரு பேசுவாரு. என்ன, எங்க வீட்டுல ஒரு பேதுரு நாங்க வச்சிருக்கிறோம், எங்க வீட்டுல ஒரு தேவ தூதரை வச்சிருக்கணும். ஹலோ வா, 42 45 வருஷமா ஊழியத்துல இருக்கிற நாங்களே பயப்படுறோம். ஐயோ ஆண்டவரே, பயமா இருக்குது. நீங்க பேசினா மட்டும் தான் நாங்க செய்வோம், நீங்க பேசினா மட்டும் தான் நாங்க சொல்லுவோம், நீங்க பேசினா மட்டும்தான் இப்படி போவோம், அப்படி செய்வோம். ஹலோ, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஐயா. நீங்க இப்பவே உட்காந்து நான் தான் பேதுரு, நான் தான் தேவ தூதரு, நான் சொல்றதுதான் நடக்கும், நான் சொல்றதுதான், நான் ஜபம் பண்ணா கேட்டுக்கப்படும், நான் பண்ணான்னு பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்துக்கிறீங்க. எதையோ மறந்துட்ட, உன் நடுவழியில எதையோ மறந்துட்ட. கர்த்தர் என்னைக்கோ உனக்கு சொன்னதை நீ மறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. கர்த்தர் என்னைக்கோ உன்னோடு கூட பேசினதை நீ மறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. கர்த்தர் என்னைக்கோ ஒரு வார்த்தையில பேசினாரு. சும்மா அவர் தேவ தூதர்களை பரலோகத்துல இருந்து உனக்காக அனுப்பிக்கிட்டே மாட்டான். நீ தப்பான வழிகளில போகும்போது, தப்பான எண்ணங்களில இருக்கும் போது, தப்பான ஒரு சூழ்ச்சியில இருக்கும் போது, கர்த்தர் சும்மா அவர் தேவ தூதர்களை அனுப்பவே முடியாது. இன்னும் கர்த்தர் முடியவே முடியாது. கர்த்தர் தரிசனங்களோடு செயல்படுகிறவர். ஆண்டவர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வாரு. சில நேரங்களில சில கனவுகளை எனக்கு கொடுக்கும் போது நான் பயந்துருவேன். ஆண்டவரே, காலையில எழுந்து கேட்பேன். அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். சில கனவுகளை காட்டும் போது சில நேரத்துல வசனத்தோடு எழுந்திருப்பேன். காலையில எழுந்திருக்கும் போது அந்த வசனம் நைட்டு ஃபுல்லா என் காதுல விழுந்துகிட்டே இருக்கும். திட நம்பிக்கை உண்டு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு போன வாரம் நான் பேசினேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அதெல்லாம் நைட்டு ஃபுல்லா என் காதுல விழுந்துகிட்டே இருந்துச்சு. சில நேரங்களில சொப்பனங்களை கொடுப்பாரு ஆண்டவர். அந்த சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துவார் சில காரியங்களை. ஆனா அதையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அசால்ட்டா வாழ்கிறோம்னாக்கா கண்டிப்பா அந்த கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது சாதாரண கான்சிக்வன்சஸா இருக்காது, சாதாரண ஒரு காரியமா இருக்காது. ஆண்டவர் கிட்ட வரும்போது ஆண்டவர் ஆளுக்கு ஏத்த மாதிரி, நீ தெருக்கு ஏத்த மாதிரி, உன்னுடைய ஸ்ட்ரீட்டுக்கு ஏத்த மாதிரி, உன்னுடைய இடத்துக்கு ஏத்த மாதிரி, அங்க பரவாயில்ல நீ அட்ஜஸ்ட் பண்ணி நான் வேற தேவ தூதரை அனுப்புறேன். நீ அந்நிய ஜாதியரோட அனுப்பும் போது நான் வேற தேவ தூதரை உங்களுக்கு அனுப்புறேன். பிசாசை தான் அனுப்பி வைப்பார் ஆண்டவர். கலாட்டா பண்ணிட்டு வா. அதனால்தான் போர்கள் நடக்குது, அதனால சண்டைகள் நடப்பெறுகிறது, அதனாலதான் வீணான காரியங்கள் நடப்பெறுகிறது. பிரியமானவர்களே, வீணான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டுக்குள்ள நடக்குது, வீணான குழப்பங்கள் வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு காரணங்களே சரியான ஐடென்டிபிகேஷன்,
சரியான தேவ தூதர்கள், சரியான நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற இடத்துல நம்ம இருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவாரு. சோ அந்தபடியே உடனே தமிழத்துல ஆள் அனுப்பி அவங்க பாருங்க எல்லாம் தேவ சமூகத்துல கூடியிருந்தாங்களாம். 34வது வசனம், அப்போது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றான். ஆமென். அப்ப பேச தொடங்குறாரு பாருங்க. அவர் கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறுது பாருங்க. பேதுரு யோப்பா பட்டணத்துக்கு வரும்போது அப்படியே நான் அற்புதம் செய்ய போறேன், எல்லாரையும் தொட போறேன், எல்லாருக்கும் இதே நடக்க போகுது, அதான் இல்ல, கர்த்தர் ஒரே தேவனுங்க, அதை பத்தி பேசதான் வந்திருக்கிறாரு. எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவனும் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அடிச்சாரா? ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறாரு பாருங்க. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எத்தனை பேருக்கு இருக்குது இன்னைக்கும்? இந்த வாரமா நான் கேட்கிறேன். போன வாரம் தான் நம்ம பேசணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பத்தி. இந்த வாரம் எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்குது? ஐயோ நான் பயப்படுறேன், ஐயோ இந்த காரியத்தை நான் செய்யறதுக்கு முன்பாக நான் பயப்படுறேன், இந்த காரியத்தை நான் ஏற்பதுக்கு முன்பாக இந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். இல்ல இல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன். ஒரு கை நீ பார்த்த வித்தியாசமா இருக்கும், தயவு செய்து. சோ அவன் சொல்றான் பாருங்க, பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். ஆமென். பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே கர்த்தருக்கு உகந்தவன் என்று நிச்சயமா இருந்திருக்கேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்தருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்கள். தெளிவா சொல்றாரு. அவர் வந்த நோக்கத்தை சொல்றாரு. கொர்நேலியு இந்த வார்த்தைகளை கேட்கதான் யோப்பா பட்டணத்துக்கு தேவ தூதர்களால கேட்டு சேவகர்களை அனுப்பி பேதுருவை கூட்டிட்டு வராங்க. என்ன ஒரு பாடிகார்டோட வராரு பாருங்களேன். யோப்பா பட்டணத்துக்கு வரும்போது சாதாரண மீன் பிடித்த ஒரு பேதுரு, ஆனா வரும்போது இங்க எப்படி வராரு? சேவர்களோடு வராரு. 37வது வசனம், யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கிக்க பண்ணும்போது கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே, நசரேயனாகிய இயேசுவை தேவ பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்டவராயும் குணமாக்குவராயும் சுற்றிட்டு இருந்தார். ஆண்டவரை பத்தி பரிசாற்றார் பாருங்க, ஆண்டவரை பத்தி கூறுறாரு பாருங்க. அவர் எப்படி தெரிந்தார் இந்த உலகத்துல இருக்கும் போது? அவர் அற்புதங்களை செய்கிறவராய், வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அற்புதங்களை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராயும் அவர் நம்ம கூட இருந்தார். பிசாசை வெல்லணும்னாக்கா என்ன வழி? மந்திரக்காரன்ட்ட போவோம், இல்ல ஆவிக்குரிய மந்திரக்காரன்ட்ட போவோம், என்ன ஜெபிக்கிறவங்கள்ட்ட போவோம், இப்படி போவோம் அப்படி போவோம். இல்ல, நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு விடுதலையும் நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது, உண்மையாகவே அது முழுசாவே நான் வாசிக்கும் போது, ஒரு பேதுரு எனப்பட்டவர் எப்படி வழி நடத்தப்பட்டார். பேதுருவும் பக்திமான், அங்க கொர்நேலியுவும் ஆண்டவருக்கு பயந்தவர். 2 பேரும் தெய்வ தூதர்களால அனுப்பப்பட்டு அந்த ஊரையே கூட்டி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல 43வது வசனம் எல்லாத்தையும் சொல்லிட்டு 43வது வசனத்துல பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற வானத்தை கேட்டவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியினாலே இறங்கினார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை தைரியமா பேசுங்க. நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், உனக்கு உயர்வு வேணுமா? கீழ்ப்படி, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறணுமா? கீழ்ப்படி, ஆண்டோடைய வார்த்தையை கேளு. அசால்ட்டா விடாதீங்க. இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறேன், இன்னைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வந்துக்கிறேன்? நாளையில இருந்து நான் நல்லா இருக்கணும்ல, சமாதானமே இருக்காது இல்லைன்னா சர்ச்சுக்கு வரலன்னா, இல்லை நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், அதுக்குதான் எனக்கு சமாதானம் இல்ல. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார்னாக்கா ஆண்டவர் தேவ தூதர்கள் மூலமாக வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். தேவ தூதர்கள் மூலமாக வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன செய்யணும் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் எல்லாத்தையும் குறித்து வைத்த தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில குறித்து வைத்து அவர் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அதனால இந்த அதிகாரம் முழுவதும் தயவு செய்து இன்னைக்கு வீட்டுக்கு போனா கூட நீங்க வாசிங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அவர் பற்பல பாஷைகளை பேசுகிறதும் தேவனை புகழ்கிறதையும் பேதுரு சாதாரண ஒரு மனிதன். என்ன எனக்கு அந்த டீலிங் தான் ரொம்ப பிடிச்சது. யோப்பா பட்டணத்துக்கு போ சொல்லி கொர்நேலியோடு பேசின தேவன், நீ யோப்பா பட்டணத்துக்கு போ, உன்னை கூப்பிட்ட சில மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பேதுருவோடு பேசின தேவன் 2 பேரையும் இணைக்கிறார் பாருங்க. அங்க ஒரு பெரிய ரிவைவலே நடக்குது.
உங்களையும் என்னையும் கர்த்தர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாருனாக்கா அந்த எச்சரிக்கை கீழ்ப்படிங்க, எப்பொழுதுமே கீழ்ப்படிங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்துக்குள்ளாக, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்குள்ளாக நாங்க போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்துக்கொள்ளணும் இயேசு சுவாமி, நீர் எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தணும் ஆண்டவரே. தெய்வ தூதர்களால எங்க பிள்ளைகள் வழி நடத்தப்படணும், தெய்வ தூதர்களால ஆண்டவரே எங்க குடும்பம் வழி நடத்தப்படணும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்க குடும்பங்கள் வழி நடத்தப்படணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இப்படிப்பட்ட உற்சாகமான வசங்களை கேட்கும் போது அப்படியே இன்னைக்கு போயிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ண வேண்டியது. அப்புறம் நாளையில இருந்து புஷ் ஆயிடும். என்ன, தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே நான் ஓடினாதான் எனக்கு பணம் நீங்க நினைக்கிறீங்களே, ஆண்டவர்கிட்ட கிட்ட வந்தாதான் ஆசீர்வாதமே. நீ எவ்வளோ ஓடினாலும் பணம் வரும் போயிடும், ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதமே நிலை நிற்கும். அது மட்டும்தான் நிலை நிற்கும், வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதம் பாத்துக்கிறீங்களா, அப்படி ஸ்டாண்டர்டா நிற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்மளை உயர்த்திக்கிட்டே போவோம். ஆண்டவரே, அடுத்த கட்டம் என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பரிசுத்த ஆவிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவி நம்மளை வழி நடத்துவாரு. சும்மா நான் பார்த்துப்பேன், நான் இதை செஞ்சுப்பேன், நான் முடிச்சிடுவேன், நான் வந்து எனக்குள்ள இவ்வளோ இது இருக்குது, நான் இல்ல ஜெயிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவருக்குள்ள இருக்கணும்னாக்கா வீட்டுக்குள்ள நல்ல ஒரு ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஜெபங்கள். ஆண்டவரே, நான் இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். உடனே சொல்லாதீங்க, எனக்கு தேவ தூதரே வரல, அதனால ஏன் தேவ தூதர் இப்படிதான் செய்ய சொன்னாங்க, நான் இப்படிதான் செய்வேன். செஞ்சுக்கோ, யார் அவஸ்தைப்படுற? உன் தேவ தூதர்கள் அப்படி சொல்றாங்கனாக்கா நீ செய். அப்ப யாரு என்ன, அது உண்மையான தேவ தூதரா பொய்யான தேவ தூதரா தெரியும். அது உன்னுடைய இமேஜினேஷனா என்ன? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க. பவுல் அடிகளா சொல்லுவார்ல, அந்த வழி நடத்துறத விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நல்ல ஒரு வசனத்தை நான் காட்டி கொடுத்தேன். தீத்துன்னு நினைக்கிறேன், தீத்துல எடுத்துங்க. அந்த வசனத்தை கண்டிப்பா நான் இங்க படிச்சே ஆகணும். தீத்து 1வது அதிகாரம் 15வது வசனத்துல 14-15 இருந்து வாசிக்கலாம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவளா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆமே, எதுல ஆரோக்கியமா இருக்கும்படி? ஆமா, விசுவாசத்துல ஆரோக்கியம் இருக்குதா? விசுவாசல ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரு. நீ ஜெபம் பண்ண மாட்டியா, நீ பைபிள் வாசிக்க மாட்டியா, நீ வந்து சரியா ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்க மாட்டியா, நீ என்ன வேணா பண்ணிப்பியா, உன் இஷ்டமா. ஆனா என்ன கேக்குற நீ? விசுவாசத்துல ஆரோக்கியம் கேக்குற. கொடுப்பாரா? நேற்று ஒரு தம்பியுடைய சாட்சியை நான் கேட்டேன். வாலிப தம்பி, நல்லா யூடியூப்ல நிறைய மெசேஜ்ல போடுவாரு. இந்த நாட்கள்ல அவர் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு போறாரு. நல்ல ஒரு பக்தி உள்ள தம்பி. அந்த தம்பி வந்து நல்லா படிச்சிருக்கிறாரு. அவர் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க சர்ச்சில் எல்லாத்தையும் நல்லா பெருக்கி போடுறது, பாய் போடுறது, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, கடைசியா பாஸ்டர் போற வரைக்கும் எல்லாத்தையும் இருந்து பார்த்துட்டு சர்ச்சை பூட்டுறதும் அவர் தான், சர்ச்சை திறக்கிறதும் அவர் தான். அந்த தம்பியுடைய சாட்சியை கேட்டேன். அப்போ ஒரு நாள் போயிட்டு ஒருத்தர் வராங்க. அவங்கள போயிட்டு பஸ்ல பிக்கப் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிக்கப் பண்ணிட்டு வா. ஸோ அவங்கள ஏத்தி அனுப்பிட்டு, கார்ல ஏத்தி அனுப்பிட்டு இவர் பின்னாடி பைக்லயே வராரு. வந்துட்டு எல்லாத்தையும் அவர் பாட்டுன்னு எல்லாத்தையும் சர்ச்சில் செஞ்சுட்டு தொடச்சி கிடச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த வந்த பாஸ்டர்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவரு இருந்தாரு. போகும்போது அந்த பாஸ்டர் கேட்டாராம். என்ன கேட்டார்னா, நீ வந்து இவரு உங்க பையனான்னு கேட்டாராம். இல்ல நம்ம ஆலயத்துக்கு வர தம்பிதான், இங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு செஞ்சுட்டு போவாரு அவருன்னு சொன்னான். அந்த தம்பியை பார்த்து அந்த பாஸ்டர் சொன்னாராம், நீ வந்து ஒரு ஊழியக்காரனா தான்ப்பா வருவ அப்படின்னு சொன்ன உடனே அந்த தம்பிக்கு அப்படியே சைலண்டா போயிட்டாராம். வீட்டுல போய் உட்காந்து ஜெபம் பண்ணாராம். என்னன்னா, 47வது முறை நான் இந்த வார்த்தையை கேட்கிறேன் ஆண்டவரே. எத்தனாவது முறை? 47வது முறை நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீ ஊழியக்காரனாவ போற. வீட்டுல பல கஷ்டம், வீட்டுல பல தேவைகள், வீட்டுல சம்பாதிப்பு கிடையாது, நான் சம்பாதிச்சுதான் வீடு ஓடும் அப்படின்ற நிலைமையில போதகர்கள் 47வது பாஸ்டர் வந்து சொல்றாராம், தேவனுடைய மனிதர்கள் வந்து சொல்றாங்களாம், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போற அப்படின்ட்டு. அந்த வார்த்தையை கொண்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னாராம். அப்பா, நான் ஊழியத்துக்கு போறேன், இது 47வது முறை நான் கேட்கிறேன். ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு தெரியலப்பா, நான் ஊழியத்துக்கு போறேன், நான் சம்பாதிச்செல்லாம் ஒன்றும் பெருசா கொடுக்க முடியாதுப்பா, நான் ஊழியத்துக்கு போறேன். அவங்க அப்பா ஒண்ணுமே பேசலையா, நேரா ஒரு பெரிய சுடுகாடு கூட்டிட்டு போனாராம். சுடுகாடு கூட்டிட்டு போயிட்டு அவங்க 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 அம்மா அப்பா இருக்கிற அந்த சுடுகாடெல்லாம் காட்டிட்டு, அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் நான் வேலை செஞ்சேன், இங்கதான் நான் ஒரு குடிசை போட்டு தங்கியிருந்தேன், இங்கதான் இருந்தேன், இங்கதான் துவக்கமே, அதனால நான் அதை காட்ட விரும்புறேன் உனக்கு,
இங்கதானே என் வாழ்க்கையே நான் துவக்கிறேன் சொல்லிட்டு அவங்க அப்பா காட்டிட்டு போயிட்டாரா. இவனுடைய வாழ்க்கையில என்ன பண்றதே தெரியல. ஆனா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பிறந்து வளர்ந்து எல்லாத்தையும் சுடுகாட்டுல இருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறீங்க. எங்க அப்பாவுக்கு நான் எதுவும் தர முடியாது, ஆனா நீங்க ஊழியத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க, நான் வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு இன்னைக்கு வந்தாரு. கர்த்தர் அவ்வளோ எடுத்து பலமா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாரு. 47 இல்ல, 37 இல்ல, 57 இல்ல, நீ செய்யற வரைக்கும் கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். செய்யற வரைக்கும் கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். வாட்ச் அவுட். நீ என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். நீ கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிக்கிற, நீ பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பெரிய பதவியில வரலாம், பெரிய ஆளாகலாம். பட் கர்த்தருக்கு நீ தேவனாக்க தேவ தூதர்களை வச்சு கர்த்தர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். அந்த தேவ தூதர்கள் உன்னுடைய போதகர்களா இருக்கலாம். தூக்கி போடாத, அசால்ட்டா எடுக்காத, ஜாக்கிரதையா எடுத்துக்கோ. என்னைக்குமே அசால்ட்டா எடுக்காத. நீ நினைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை ஒருவேளை நான் இப்படி ஆக போறேன் அப்படி ஆக போறேன். அந்த தம்பி அப்படிதான் நினைச்சான். என் குடும்பத்தை நான் உயர்த்தி வைக்கணும், என் குடும்பத்துக்கு நான் உழைச்சி கொடுக்கணும், நான் இல்லைன்னா எப்படி, என்ன போய் ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிடுறாரு, நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் உன்னதான் கூப்பிடுறாரு, உன்னதான் கூப்பிடுறாரு கர்த்தர். நீ என்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஐ சரண்டர் ஆண்டவரே, நான் என்ன உமக்கு கையில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறியோ, உன் வாழ்க்கையில பெரிதான நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, மறக்காத. நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தப்போ 16 வயசுல 17 வயசுல ஊழியத்துக்கு வந்தப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே என் சர்டிபிகேட் எனக்கு இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அன்னைக்கு ஒருவேளை நீங்க ஏஐ காட்டியிருக்கலாம்ல, எனக்கு ChatGPT காட்டியிருக்கலாம்ல, நான் போட்டு கேட்டிருப்பேன்ல, நான் என்ன செய்யணும் ChatGPT, நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ண போறேன், என் தாளந்துகளை வச்சு நான் என்ன செய்ய போறேன், நான் கேட்டிருப்பேன். ஆண்டவரே எனக்கு எந்த ChatGPT தெரியாது, நீங்க கூப்பிட்டோன்னு நான் வந்துட்டேன் ஊழியத்துக்கு. நான் சொல்றேன், கூப்பிட்டோன்னு வந்தேன்தான். கூப்பிட்டோன்னு பாஷை தெரியாது, உலகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. போன ஊழியத்துக்கு போன ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் கைவிடல. உயர்வைதான் பார்த்தன ஒழிய எங்கேயும் தாழ்த்தி போடல, எங்கேயும் தாழ்த்தி போடல. சில இடங்களில நமக்கு பயங்கரமான பள்ளத்தாக்குகள் வரும், சில இடங்களில குழிகள் வரும், சில இடங்களில தாண்ட முடியாத வனாந்தரங்கள் வரும். ஆண்டவர் தாண்ட வைப்பார் தெரியுமா? ஆண்டவர் தாண்ட வைப்பாரு. நீ நிம்மதிக்காக நான் பெரிய ஜாபுக்கு போயிடுவேன், நான் பெரிய இடத்துல இருப்பேன், பெரிய 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 காரியங்களை நான் செய்வேன் நீ சொல்லிக்கிட்டு போறீன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை ஆண்டவர் ஒரு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசிட்டார் பத்தியா, உன்னை கூப்பிட்டாரு பத்தியா. நீ அதெல்லாம் அவாய்ட் பண்ற வரைக்கும் நீ சோதனை பார்த்துக்கிட்டே தான் இருப்ப. 47 முறை இல்ல, 87 முறை பேசினா கூட கர்த்தர் உங்ககிட்ட அதே தான் பேசிட்டே இருப்பாரு. சேம் வேர்டு, சேம் வார்த்தையை பேசிக்கிட்டே இருப்பாரு. கர்த்தர்ட்ட இன்னைக்கே கேளு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னை எந்த பட்டணத்துக்கு போக சொல்றீங்க? நான் யோப்பா பட்டணத்துக்கு போகணுமா? நான் போறேன். கொர்நேலியுக்கு ஆள் அனுப்புற சேவகரில நான் யோப்பா பட்டணத்துல போய் அந்த பேதுருவை கூட்டிட்டு வரேன். அந்த பேதுரு மூலமா ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது ஆண்டவரே. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சொல்றாரு, ஏதோ ஒரு வார்த்தையை உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு வார்த்தையோடு உன்னோடு கூட பேசி உன்னை நீ நினைக்கிற காரியங்களை நீ ஏதோ இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், இப்படி போட போறேன், அப்படி போட போறேன், உன்னை அழைக்கிறாரு கர்த்தர். கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் தேவை. நீ நினைச்சிக்காத, என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சம்பாதிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு நல்ல பதவியில வந்துடும். இல்ல இல்ல இல்ல, நீ கர்த்தருக்காக உழைச்சிட்ட பத்தியா? எத்தனை பேர் ஒரு முறையாச்சும் ஊழியம் செஞ்சிருக்கீங்க? ஒரு முறை கூட ஊழியம் செய்யல? எத்தனை பேர் என் கூட ஊழியம் செஞ்சு கையை தூக்குங்க. எத்தனை பேர் ஊழியம் செஞ்சிருக்கிறீங்க? கையை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. அது என்ன வெக்கம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல? மறக்காத. எத்தனை முறை செஞ்சிருக்கிற? ஒரு முறை, 2 முறை, 4 முறை, 5 முறை, பல முறைகள் செஞ்சிருக்கிறீங்க 10 வருஷத்துல, பல முறைகள். கர்த்தர் கூப்பிட்டாரா? பேசினாரா? யோப்பா பட்டணத்துல தேவ தூதர்களை வச்சு பேசிட்ட தேவன் உங்க கூட பேசிட்டாரா? நீ ஏன் ஊழியத்துக்கு போக கூடாது, நான் ஏன் ஊழியம் செய்யக்கூடாது, நான் ஏன் ஊழியத்துக்கு என்ன அர்ப்பணிக்க கூடாது நினைச்சல, எனக்கு எத்தனை முறைகள் நினைச்சல. ஆனா கர்த்தர் ஒண்ணு ஆசீர்வதிக்கும் போது ஓரமா வச்சிடுற ஆண்டவர். இப்பத்துக்கு ஒரு 50 வயசு ஆகட்டும், அப்புறமா வந்து செய்யற ஆண்டவரை. கண்டிப்பா நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு என் வாலிபத்தை கிஃப்டா கொடுத்தேன். ஆண்டவரே டேக் இட், என் வாலிபத்தை கிஃப்டா கொடுத்தேன் நான். ஐ டோன்ட் வாண்ட் டு என்ஜாய். ஆண்டவரே என் வாலிபத்தை நான் உமக்கு கொடுக்குறேன், இதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணும்னு சொல்லி நான் கொடுக்கல. வெறிதனமா ஓடின ஆண்டவருக்காக, வெறிதனமா ஓடின. இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிற உன் வாழ்க்கையில பேசிக்கொண்டிருக்கிற சில தேவ தூதர்களை மிஸ் பண்ணாத.
மிஸ் பண்ணாத. சில தேவ தூதருங்க உங்க கூட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. யூ கேனாட் அவாய்ட். நீ அவாய்ட் பண்ணவே முடியாது அந்த தேவ தூதர்களை. ஆண்டவர் உங்க கூட பேசிட்டே இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கிறீங்கல்ல, பேசக்கூடிய கிஃப்ட் கொடுத்துருக்கிறீங்க, ஜெபிக்கக்கூடிய கிஃப்ட கொடுத்துருக்கிறீங்க, பிரசங்கம் பண்ணக்கூடிய கிஃப்ட கொடுத்துருக்கிறீங்க, சிரிக்கக்கூடிய கிஃப்ட கொடுத்துருக்க, பாடக்கூடிய கிஃப்ட கொடுத்துருக்கிறீங்க. இது எல்லாமே எங்க போகுது? குப்பை தொட்டிக்கா? இல்ல வச்சு பீரோக்குள்ள மூடி வச்சுட்டு 50 வயசுல எடுத்து உபயோகப்படுத்த போறீங்களா? எங்க போகுது? பாடக்கூடிய கிஃப்ட், நீ பிரசங்கம் பண்ணக்கூடிய கிஃப்ட், நீ ஜெபிக்கக்கூடிய கிஃப்ட். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், யோப்பா பட்டணத்துல கொர்நேலியோடு பேசின தேவ தூதர்கள் மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் உன்னை வச்சுதான் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உன்னை வச்சுதான் கர்த்தர் எதையோ செய்யணும். ஒரு நாள் வரும் பாரு, எந்த அளவுக்கு நீ ஊழியத்தை ஒதுக்கி போடுறியோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நான் செய்யறத நீ ஒதுக்கி போடுறியோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை தூக்கி உன்னை வச்சு, ஐயோ எங்கேயாச்சும் ஊழியம் கிடைக்குமா, எங்கேயாச்சும் ஊழியம் கிடைக்குமா, போலாமா, அன்னைக்கு அந்த அந்த பாஸ்டர் கூட அடிக்கடி நான் ஊழியத்துக்கு போனேன், எங்கேயாச்சும் போலாமா, ஏதாவது ஊழியம் கிடைக்குமா, ஏங்கி தவித்து நிற்கக்கூடிய நிலைமையை கர்த்தர் வச்சிருவாரு. செய்யாதீங்க, செய்யாதீங்க. என் வாயில ஒவ்வொரு நாளும் வருகிற வார்த்தை, ஏசப்பா என்னை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க, என்னை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க, என்னை வேஸ்ட் ஆக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி இப்படி பேசுறீங்க, எப்படி இப்படி எங்க இருக்கிறீங்க? அதான் சீக்கிரட்டே அதான், ஆண்டவருக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவருக்காக போய்கிட்டே இருப்பேன், ஆண்டவருக்காக. ஆண்டவரே நான் இன்னும் எனக்கு பலத்தை கொடுங்க, நான் வீட்டுக்குள்ள உட்காரவே கூடாது, நான் இன்னும் உமக்காக உழைக்கணும் ஆண்டவரே, உமக்காக ஜீவிக்கணும். என்னதான் வந்தாலும் பணத்தை என்ன பண்றீங்க? பூட்டி பூட்டி வச்சுக்கிறீங்களா? நகையெல்லாம் என்ன பண்றீங்க? பூட்டி பூட்டி வச்சுக்கிறீங்களா? கணக்கு போட்டு செலவு பண்ணிக்கிட்டு, இந்த மாசம் இந்த பட்ஜெட்டு, அந்த மாசம் அந்த பட்ஜெட்டு, அந்த மாசம். எங்க லைஃப்ல நான் சொல்லுவேன், எந்த பட்ஜெட்டும் கிடையாது. ஒரு கட்டத்துல நான் எப்படி வந்துட்டேனாக்கா, நாங்க 2 பேரும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம், அவர் பார்த்துப்பாரு, அவர் செய்வாரு, அவர் கொடுப்பாரு, அவர் வழி நடத்துவாரு, அவர் செஞ்சுக்கிட்டே போவாரு. நிறைய பேருக்கு இன்னமும் சொல்றேன், உங்களோட நான் பேசி பழகினாலும் எங்களுடைய சீக்கிரட்டான கதைகள் நிறைய பேருக்கு தெரியாது. அதான் ஆண்டோடைய வழிநடத்தல். நான் போன வாரம் பாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த 91ஆம் சங்கீதம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லுது இல்ல, அது எப்படி பாரு நம்ம வாழ்க்கையில எப்படி நிறைவேறுது. நான் எப்படி பார்த்தேனாக்கா அந்த வசனத்தை, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், அந்த மறைவுல நம்மளை வச்சுக்கிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க, எல்லாரையும் சந்தோஷமா கவனிக்க கர்த்தர் செய்யற செயல்கள் இருக்குது, பயங்கரமானவைகள். உன்னதமானவருடைய மறைவுல வச்சிருக்கிறாருங்க. அவர் மறைவுல வச்சுக்கிட்டா என் சீக்கிரத்தை தூக்கி உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, என்னுடைய தேவைகளை உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் பார்த்துப்பாரு. அதான் உன்னதமானவருடைய மறைவு. அந்த உன்னதமானவருடைய மறைவுல இருக்கிறதுனாலதான் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். Simple matter எல்லாருக்குமே, even those who are in online. One simple matter I wanted to say, and the simple matter is, தயவு செய்து ஆண்டவருக்காக உழைங்க, ஆண்டவருக்காக ஜீவிங்க, ஊழியத்துக்காக அலைங்க. ஓடி ஓடி உழைச்சி அலையணும், அப்படியே பணத்தை சம்பாதிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கணும், அதுக்காக அலையாதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துப்பாரு, எல்லாத்தையும் கர்த்தர் செய்வாரு, அற்புதமான காரியங்களை செய்வாரு. மறக்கவே மறக்காதீங்க, 2 தேவதூதர்கள் 2 ஜெபிக்கிறவங்களை ஒன்னா சேர்த்து அந்த யோப்பா பட்டணத்துக்கே ஒரு ரிவைவலை உண்டாக்குனாங்க. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்களாம். வேர் ஆர் யூ, நீ எங்க இருக்கிற, என்ன செஞ்சுட்டு இருக்கிற, கடவுளுக்காக என்ன செஞ்ச? எனக்கு வாலிப பிள்ளைங்களை எப்பவுமே ஒரு கேள்வியை கேட்டுட்டு வருவேன், கர்த்தருக்காக என்ன செஞ்ச? இன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளை என்கிட்ட பேசும்போது அதுட்ட அடுத்த கேள்வி நான் கேட்டேன், கர்த்தருக்காக என்ன செஞ்ச, கர்த்தருக்காக என்ன செஞ்ச, என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஓடு, ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டே இரு. அந்த துணிச்சலை, அந்த துடிப்பை என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ தூதர்களுடைய வார்த்தைய, அந்த தெய்வ தூதர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்வமா நடக்காதீங்க, என்னால அகந்தையா நடக்காதீங்க, ஈகோ பிடிச்சுக்கிட்டு நடக்காதீங்க. எனக்கு எல்லாம் முடியும், எல்லாம் செஞ்சிருவேன், எங்கேயோ போய் தோப்ப. ஆண்டவரை விட்டுட்டு நிக்கிறனாக்கா, ஆண்டவரை விட்டுட்டு தூரமா போய் நிக்கிறனாக்கா, எங்கேயோ நீ தனியா நின்றுட்டு இருப்ப, எங்கேயோ தனியா நிப்ப. சரண்டர் யுவர் செல்ஃப், சரண்டர் பண்ணுங்க ஆண்டவருக்கு. சரண்டர் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்க. அந்த தெய்வ பக்தி உள்ளவ அந்த கொர்நேலியு அவனை பத்தி சாட்சி கொடுக்குறாங்க, தெய்வ தூதர்கள் வராங்க. பிரியமானவர்களே,
தொடர்ந்து ஆண்டவருக்காக எரிஞ்சு கொண்டே இருங்க. ஆண்டவருக்காக எரிஞ்சு கொண்டே இருங்க. கர்த்தர் பேசின வார்த்தைய, அன்னைக்கு பேசின வார்த்தையும் இன்னைக்கு பேசின வார்த்தையும் ஒரே மாதிரிதான் இருக்குது, மாறல. உன்னை கேட்கிறாரு கர்த்தர். கண்களை மூடி நாம் அனைவருமே ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபிப்போமாக.